சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 2 நாளாக ஒரு பெரிய விஷயம் ஒன்று போகுது. விஜய் டிவியை விட்டு விலகினாரா பிரியங்கா, லண்டனில் செட்டில் ஆகிறார் பிரியங்கா அப்படின்னு ஒரு தகவலும் போகுது. இதில் உண்மையா? அது சோசியல் மீடியா நிறையவே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க வந்து விஜய் டிவியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லண்டன்லேயும் போய் செட்டிலாக இருக்கிற வாய்ப்புகள் கம்மி தான். பட் இந்த அவங்க என்னென்னா இப்போ மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் லண்டனுங்கிறதுனால இப்படி ஒரு டாபிக் எல்லாம் கிளப்பி விட்டாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா மாதத்தில் 30 நாளில் வந்து ஒரு 15 நாள் லண்டனில் இருந்தால் கூட அந்த ப்ரோக்ராம் என்ன ஆர்கனைசிங் ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பார்த்தா கூட மீதி 15 நாள் இருக்குது. ஃப்ளைட்டை பிடிச்சா வந்து சென்னை இறங்க போகிறாங்க. இங்கே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு திரும்ப இங்கே போக போகிறாங்க. இதில் ஒன்றும் தவறே ஒன்றும் கிடையாது. பட் மேரேஜ் பண்ணதுனால ஒரு விஷயம் வந்து பிரியங்கா போக போகிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் பூரா எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுதான் இப்போதைக்கு நிலவரம். பட் அவங்க விஜய் டிவி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா பல நிகழ்ச்சிகளுக்கு பல தொகுப்பாளினியாக இருந்து அந்த நிகழ்ச்சியில் தூக்கி நிப்பாட்டினதே பிரியங்கா தான். அன்றைக்கி டிடி அண்ட் அர்ச்சனா எல்லா பேரும் இருந்தால் கூட பாவனாவும் ரொம்ப டாப்பில் இருக்கும்போது கூட அவங்க இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு போயிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து பிரியங்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரிஜிஸ்டர்ட் ஃபேஸ். அவங்க பண்ணின ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஜாலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறத விட மாக்காப்பாவும் இந்த நம்ம பிரியங்காவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி காமெடி இந்த சென்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்தது. அது எப்போ அந்த ப்ரோக்ராம் வரும் ஜாலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த ப்ரோக்ராமு. அதனால் பிரியங்கா போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து என்னை பொறுத்தவரை கிடையாது, கண்டிப்பாக இருக்குது, வாய்ப்பே கிடையாது சார். சார் இப்போ விஜய் டிவியோட நிர்வாகம் வந்து கை மாறுது. இதனால தான் பிரியங்காவும் கிளம்பிட்டாங்க. இனி வந்து கோபிநாத் கூட அங்கே இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதுவும் வந்து சோசியல் மீடியாவில் பேசிப்பட்ட நிகழ்ச்சி தான். ஏன்னா இப்போ விஜய் டிவி வந்து கலர்ஸ் டிவி வந்து இப்போ அன்டேக் பண்ணுறாங்க. பட்டு என்னென்னா அவங்க ஹிந்தியில் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு சேனல் அது. பட் தமிழ் இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க ராதியா சேனல்லாம் நிறையா வச்சாங்க, ஆரிய ப்ரோக்ராம் நிறையா பண்ணினாங்க. பட் பெரிய அளவில் அவங்களால தமிழ் மக்கள் வந்து ஆடியன்ஸில் போய் ரீச் பண்ண முடியல கலர்ஸ். இப்போ விஜய் டிவி அன்டேக் பண்ணுறாங்க. பட் இது வந்து அவங்களுடைய ஸ்டாஃபை தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த விஜய் டிவி ஒர்க் பண்ண நிறைய ஸ்டாஃப்ஸில் வந்து ஒரு 50% அந்த ஸ்டாஃபை மட்டும் அவர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கோபிநாத் அண்ட் பிரியங்கா மாக்காப்பா இவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கான எண்ணமே அந்த இப்போ வாங்க போகிற சேனலுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் இவங்க வந்து தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்காதுங்க. இனி அடுத்தவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து என்ன தான் நீங்கள் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை கூப்பிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமை நீங்கள் காம்பேர் பண்ண சொன்னால் கூட விஜய் பண்ணால் கூட பட் இவங்க பண்ணுறது மாதிரி வருமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட முகம் அது. இவங்க நியர் என்ன பண்ணால் கோபிநாத் தான், இல்லை சூப்பர் சிங்கர் பண்ணாங்க அப்படின்னா அது பிரியங்கா தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸுக்கு இருக்குது. பட் அதனால் அந்த சேனல் கண்டிப்பாக இவங்களை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. மேபி ஒருவேளை அவங்களே போகிறேன்னு சொன்னால் கூட இவங்க அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் இவங்கனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ரீச் ஆகிருக்கு. அதனுடைய 4 பில்லரில் இவங்க வந்து மோஸ்ட்லி இவங்க 2 பில்லர் தான் அவங்க. அதனால் அவங்க வந்து சேனல் வந்து வேறு கைக்கு மாறினா கூட இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து பிரியாங்களுடைய மேரேஜ் இப்போ தான் நடந்தது. இப்போது சில பேர் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வசி பெரிய கோட்டீஸ்வரர், அதனால தான் பிரியங்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. வசி நார்மலான பேசன் தான். அவர் ஈழத்தமிழ் இருக்கலாம். அவங்க எல்லாமே அவங்க பிரதர் ஒருத்தர் கனடாவில் இருக்கார், இவர் லண்டனில் இருக்காங்க. அங்கே டிஜே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசிங் பண்ணிகிட்ருக்கார் ஃபுல்லாக. இப்போ பிரியங்காவும் இங்கே இந்த சேனல் மூலமாக ரொம்ப ஃபெமிலியரு. அவரை வந்து என்னென்னா அவங்க பிரதரும் அவரும் வசி வந்து என்னென்னா இப்போ சூப்பர் சிங்கரில் இருக்கிற அத்தனை அந்த ஃபெமிலியர் நல்ல டாப்பில் வந்து ஃபைனலில் வந்த இந்த கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குரூப்லாம் இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பண்ணது வந்து கனடாவிலையும் லண்டன்லேயும் வந்து அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பிரியங்கா வந்து அவங்க சீஃபாக போயிருக்காங்க. அவங்க போய் அங்கே தான் வந்து அவங்களுடைய நட்பு கொஞ்சம் வருது. அதாவது வசிக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு வந்து அங்கே ஸ்ட்ராங்காக வருது. ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணுறாங்க, வசி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பிரதர் கனடாவில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரதர் தான் தெரியும் அது பிரியங்காவுக்கு, அதற்கப்புறம் தான் அவங்க வசிக்கு தெரியும். பட் வசி ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவங்க தான், பசங்களாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இவங்க டைவர்ஸ் ஆனவங்க பிரியங்கா, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா பிரியங்காவுடைய அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி, பிரியங்கா அவங்க தனிமையிலே எத்தனை நாள் நீ ட்ராவல் பண்ணுவோமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அம்மா வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து நீ ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்க, மாப்பிள்ளை பார்க்கட்டுமாங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அதை பிரியாண்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் பிரியங்கா வந்து அம்மா சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க போது தான் அந்த நட்பு வந்து பிரியங்காவுக்குள்ளே ஒரு காதலாக இருக்குது. 2 பேருடைய சம்மதம், 2 பேருடைய அவங்களுடைய பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு வந்து பேசுகிறாங்க. அது நல்லபடியாக முடியுது, மேரேஜ் நடக்குது. அப்படி நடந்த விஷயந்தான் பிரியங்காவுக்கு. ஏன்னா அவங்க பொண்ணு தானே, எத்தனை நாளைக்கு தனிமையாக இருக்க முடியும் பேரண்ட்ஸோட. ஸோ அடுத்து ஒரு மேரேஜ் பண்ணி லைஃப் செட்டில் ஆகிறாங்க.
அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் இதையும் இப்போ இந்த விஜய் டிவி கைமாறுறதையும் வச்சு தான் இவங்க உள்ள போகிறாங்களா இல்லை தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை சார். விஜய் டிவி பிரியங்காவோட திருமணத்தை இவ்வளோ எளிமையாக நடத்துனதுக்கு என்ன சார் காரணம்? சார் அவங்களே ரொம்ப எளிமையானவங்க தான். அந்த பார்த்தீங்கன்னா பந்தாலாம் இருக்கவே இருக்காது. இந்த ப்ரோக்ராமில் வேணும்னா நீங்கள் இந்த பந்தா காமிக்க மாதிரி கெத்து காமிக்க மாதிரி தெரியுமே தவிர ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு கேல் அவங்க. அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஒருத்தட்ட பேசுனாலே மற்றவர்கள்லாம் பார்த்தோம்னா கை கொடுக்குறத யோசிப்பாங்க, கிட்டக்கா போகிறதுக்கு யோசிப்பாங்க. நிறையா நீங்கள் இப்போ வீடியோலாம் பல ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, செல்ஃபி எடுத்தால் அவன் தட்டி விடுறதெல்லாம். பிரியங்கா அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப பிடிச்சி பழத்தினா கை கொடுப்பாங்க, ஹக் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய அந்த பிஹேவியரே இருக்குது. ரொம்ப ஜாலி ஜோவியல் டைப் அது. அவங்க வந்து வேறு யார்ட்டையுமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா ஃபஸ்ட் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, எல்லாம் கிராண்டாக தான் பண்ணாங்க, அது சரியாக அமையலை. செகண்ட் மேரேஜ் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே, அவங்களுடைய சொந்தங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. பட் ரொம்ப எளிமையாக அவங்க வீட்டில் தான் கொஞ்சம் பண்ணாங்க, அது பெரிய லெவலில் பண்ணலை. இது ஏன்னா இதை போய் பெரிய ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் பிடிச்சது, 2 வீடும் சம்மந்தப்பட்டாங்க, பேசுனாங்க, பிரியமாக பிடிச்சது, அவங்களுடைய பிஹேவியர் பிடிச்சது, நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னாங்க. எப்போவுமே எல்லா வந்து ஆணுக்கோ பொண்ணுக்கோ ஃபஸ்ட் மேரேஜ் சரியாக அமையலைன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணுறது ஒன்றும் தவறே கிடையாதுங்க. அந்த லைஃப் தான் நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்து இது. அதனால் எளிமையாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி அங்கே தான் பண்ணாங்க. சில நண்பர்களுக்கும் முக்கியமானவர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டது. அந்த தகவல் அடிப்படையில் அவங்களாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, பிரியங்கா வாழ்த்துனாங்க. பட் எளிமையாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கணும். எந்த விதமான சர்ச்சைகள் வந்தால் கூட காதில் வாங்க கூட டேக் டிஷை எடுத்துகிட்டு போகிறவங்க தாங்க. சார், விஜய் டிவியோட ஒரு தூண் வந்து பிரியங்கானா, இன்னொரு தூண் வந்து மாக்காப்பா. மாக்காப்பாவும் பிரியங்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் பிரியங்காவோட மேரேஜுக்கு கூட மாக்காப்பா கூட வரலையே, என்ன காரணம்? இல்லை, மாக்காப்பா வராதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டார். மாக்காப்பா வந்து கண்டிப்பாக வான்னு சொல்லி பிரியங்கா இன்வைட் பண்ணாங்க. பட் என்னென்னா சில பேருக்கு மட்டும்தான் அழைப்பு போச்சு. இப்போ மாக்காப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை பிரியங்கா, நான் மட்டும் வந்தால் கூட மற்ற எல்லா பேரும் வந்து வரலை அப்படின்னா அது ஒரு தேவையில்லை, பிரியங்கா என்ன மட்டும் கூப்பிட்ருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரும். நல்லா தேவையே இல்லை, நீ வந்து உங்களோட சொந்தங்களோட வச்சுட்டு நீட்டாக பண்ணுங்கள், நம்ம எங்கே இருந்தாலும் வாழ்த்துக்கள் தானே, எல்லா பேரும் ஒன்று வந்து நல்லா இருக்கிறத நாங்கள் வாழ்த்துறோம் நாங்கள் அப்படிங்கிற விஷயத்த தான் மாக்காப்பாவும் சொன்னார். அதனால் வந்து அவங்க வந்து பிரியங்கா வந்து எல்லாருமே தகவல் கொடுத்தாங்க. சார், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பிரியங்கா வந்து விஜய் டிவியை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த முடிவில் எடுக்கவே இல்லை, சும்மா சோஷியல் பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். பட் அவங்க இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து ஒரு அறிக்கை விடுறதாகவும் இருக்காங்க. அது என்னென்னா இந்த பேச்சுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி. விஜய் டிவி விட்டு அவங்க போகிறதா ஒரு எண்ணமே இல்லைங்கிற தகவல் தான் அவங்களுடைய நண்பர் சர்க்கிள்லேருந்து எனக்கு வந்து ஒரு தகவல் கூட எனக்கு அதை. ஆனால் 200% கிடையாது. ஸோ வீடியோ ஒன்று விட போகிறாங்க, இதுக்கப்புறம் பேசுகிற வாய்ப்புகள் வந்து எதுவுமே கிடையாது. அதை விஜய் டிவியும் பிரியங்காவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சார். நன்றி சார். நன்றி.